யோ அலெக்ஸு, முதல்ல அந்த ரெட்ட போடு. அப்புறம் ஆட்டம் நம்ம பக்கம். மேட்சை சப்பே முடிச்சிடலாம். இவரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு. நீ மூடு, நான் ஆடுறேன். இந்த பார்க்குறேன். டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு. யோ ஏதோ ஆட்டுறேன்னு இப்போ நல்லா ஆட்டு. சேர்றா சித்தப்பு இவங்களாம் ஆட்ட தான் லைக்கு. நீ சட்டுப்பட்டு மேட்சை முடி பேசிக்கலாம். ஆட்டி சக்க. இப்போ ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. இதான் இந்த சின்ன பசங்களாம் ஆடக்கூடாதுங்க. சின்ன பசங்க சொல்ல ஆமாப்பா, அவன் அப்படிதான்ப்பா சொல்லுவான். நீ எது கழிச்சு விட்டுட்டு இருக்க? ஏண்டா இவ்வளோ பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? போய் அந்தாண்ட வெளியே இந்த போறா. ஏய் டேய், நீ எது கழிச்சு விடுற முதல்ல? இங்க என்னடா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னடா அழுதுட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கானா? அவனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா ரெட்டுக்கு போல உன் பிளட் விழுந்திருக்கும். அழுதுட்டு இருக்கிறான். என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா அழுதுட்டு இருக்க? அதானே என்ன பிரச்சனை உனக்கு? அவன் கேட்கறான்ல. ஏய் அதானே நானும் கேட்குறேன். ஏய், என்னடா பிரச்சனை? அதானே சித்தப்பே, நீ கேளு. டேய் மணி, எல்லாம் கேட்குறோம்ல. சொல்லு. உங்களுக்குலாம் தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்த மச்சான். அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம்டா. என்ன பண்றதுனே தெரியலடா. சூப்பர் பச்சி. இந்த மாதிரி தான் என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன். அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் தான். நான் தான் கூட்டு போய் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? அவனே சோகத்துல இருக்கான், அதுல உன் கதையை நீ சொல்லிட்டு இருக்க. அவன் நல்லதுடா சொன்னேன். அதெல்லாம் தெரியும், நீ மூடு. சித்தப்பே, இப்ப என்ன சித்தப்பு பண்ணலாம்? பொண்ணை தூக்கிடலாம். யோ அந்த பொண்ணுக்கு ஹீரோவில் தூக்குறதுக்கு கல்யாணம் பண்ண தூக்கணும். எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா? ரிஸ்கா? அப்ப அதை தான் நம்ம பண்றோம். மூடிட்டு சித்தப்பு சொல்றது செய். சரி, இன்னைக்கு நைட்டு பொண்ணை தூக்கிடலாம். ஐயோ அது வந்து டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தா இதை வச்சு நைட்டு ஃபுல்லாக எப்படி தாலி கட்டுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணு. ஏய் வேறடா. யோ உன்னாலும் வெட்டிவே தூக்க முடியல. நீ எல்லாம் எங்கேயா போய் பண்ண தூக்க போற? இதுதான் அந்த பொண்ணோட ஏரியா. இந்த தெருவோட மொக்கில் தான் நம்ம நிற்கணும். இந்த தெருவில் யாராவது வராங்களான்னு நீ தான் செக் பண்ணணும். இது நானா? நான் விட எதுக்கு போகணும்? டேய் நீ மூடிட்டு சித்தப்பு சொல்கிறத செய். சரி போகிறேன். போடா போய் பாடுறா. இங்கே ஏன்டா பார்க்குற? போடா. தம்பி நீங்க? அண்ணா அந்த கல்யாண வீடு. ஓ மாப்பிள்ளை வீடா? ஆமாங்க. அப்போ அவங்க அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஓ நைட்டு சரக்கு தான், என்ஜாய் பண்ணுங்க. டேய் உளறிட்டியா? டேய் மசுரு உன்னதான்டா. அவன்கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? உங்களை என்ன சொல்லுவான்னு கேள்றான். சரி என்னடா சொன்ன? நான் உங்ககிட்ட மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்ல. டேய் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லியிருக்க பைத்தியக்காரன். அவனும் கேட்டு போறான். ஏய் அதெல்லாம் போதும், முதல்ல பொண்ணை தூக்கலாம் வாங்கடா. டேய் ஏறா. இங்கேயும் நானாடா? டேய் ஏறா. சரி குனி. டேய் குனிஞ்சாதாடா ஏற முடியும். சும்மா தான் இருக்கேன், வந்து குனிவா. எப்பா
மணி அனுப்புனவங்க தானே? ஆமா. அப்போ சீக்கிரம் கிளம்புங்க, யாராவது வந்துருவாங்க. யா முதல்ல லுங்கி கட்டியா. டேய் சீக்கிரம் போடா, கோயிலில் போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி சித்தப்பு. நாம் இன்னும் பொண்ணையே தூக்கல, இவன் என்னடானா கல்யாணம்ன்றான். இவங்கிட்ட கேட்டா ஐயோ அடிப்பான். ஒருத்தர் என்ன சொன்னாலும் சரி சரின்றான். இவன் என்னடானா வந்திருந்து ஃபோனையே நோண்டிட்டு இருக்கான். இதில் எப்படா கல்யாணம் நடக்கும்? டேய் அவன் மணிக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லு. சித்துப்பே நம்ம இன்னும் பொண்ணையே தூக்கல, அதுக்குள்ள எப்படியா கல்யாணம் பண்றது? டேய் மணிகண்ட அனுப்புனான்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பான். நீ மூடிட்டு வண்டியில ஏறு. கடைசி வரைக்கும் நான் சொல்றதே கேட்க மாட்டீங்களாடா. சை. மணிகண்டன் எங்க இருக்காரு? கோவிலுக்கு பின்னாடி இருப்பான் ப்ரோ. ப்ரோ ப்ரோ டேய் போலாம். ப்ரோ உங்களுக்கு இங்கே தான் கல்யாணமா? மச்சான் நான் இவங்கள தான்டா லவ் பண்ணுறேன். யோ சித்துப்பே, யோ சித்துப்பா, ஐயா 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 ஐயா, யோ சும்மா தான் இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் சித்துப்பே சித்துப்பே எந்திரியா, எப்படி இருந்தா மனுஷன்டா. ஏய் எந்திரா எந்திரா சித்துப்பே. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் குடு குடு குடு. யோ சித்துப்பே சித்துப்பே போற வயசாயா உனக்கு? எந்திரியா 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 பொறுமை. எந்திரி எந்திரி எந்திரி. டேய் மச்சான் ஏன்டா இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க? ஒரு பையனை பொண்ணு லவ் பண்ணதான் லவ்வா? டேய் நிறுத்துறா. நீ ஒரு கழுதையை கேட்டிருந்தா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காதலிச்சா தப்பு இல்லை. இதுவும் காதல் தானே?